கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. கன்னிராசி புதன் உச்சம் ஆட்சி இதெல்லாம் இருந்தாலும் காலசக்கரத்துக்கு 6ஆம் பாவகமாக இருந்து பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில எல்லாம் பிறந்திருக்கக்கூடியவங்க கன்னிராசி பெண்களாக நம்ம சொல்லலாம். அப்ப உங்களுக்கு எப்படின்னா, சின்ன வயசுல இந்த அழுது அடமெண்டா அழுது புரண்டு வாங்கிடுவீங்க. எதையுமே எப்படி அடுத்தவங்க மனச கவர்றது, எப்படி பேசுனா நமக்கு கரெக்டா அது கிடைக்கும் நடக்கும் அப்படிங்கிற அந்த தந்திரம் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. கவர் பண்றதும்பாங்க பார்த்தீங்களா, அந்த நைஸா அப்படிங்கிற மாதிரி வாங்கக்கூடிய விஷயங்கள் அந்தந்த ஏஜுக்கு தகுந்தப்பல அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த கேட்டகரிக்கு நீங்க பண்ணிக்கோங்க. கன்னிராசி பெண்கள் எப்படின்னா, 2ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரன்ங்க தாங்க. நல்லா அழகா இருக்கக்கூடிய இளமையா இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எதையுமே ஒரு நல்ல ஒரு அழகு சார்ந்து ஒரு நகைச்சுவையோட ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களோட நீங்க அந்த ஜாபை கொண்டு போவீங்க. அவ வந்துட்டாவே கலகலகலன்னு இருக்குதுங்க, இடமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை எதிர்பார்ப்பாங்கங்க நிறைய பேர். வாப்பா உட்காருமா, ஜாலியா பேசு, என்ன இன்னைக்கு நடந்துச்சு, இந்த என்ன நடந்துச்சுன்னு உட்காந்து திண்ணையில பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. வயசான பாட்டிங்க எல்லாம் உட்காந்து கதை பேசுறதெல்லாம் கூட அந்த கன்னிராசிக்காரங்க உட்காந்து இந்த கதை பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே உங்க கன்னிராசி பெண்களுக்கு இருக்கும். அப்ப அந்த 2ஆம் இடம்ங்கிற தொழில் குடும்பம் அப்படிங்கிற வருமானத்தை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் எப்பயும் ஓரளவு லட்சாதிபதியோ கோடீஸ்வரியோ ஒரு நல்ல வீட்டில் பிறக்கக்கூடிய அந்தஸ்தா இருக்கக்கூடிய விஷயங்கள் கன்னிராசிக்கு இயற்கையிலேயே கிடைச்சிரும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் நிறைய கிடைக்கிறது, நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்பார்ப்பை விட கூட ஒரு சிலருக்கு நல்லா அமையும். நிறைய அந்த பெண் தொடர்பு, பெண்களால் ஆதாயம், இதெல்லாம் நட்பு வட்டாரம் இதெல்லாம் நல்லா அமையும். ஆனால் உங்களுக்கு அவங்க புத்திசாலித்தனமாகவோ உங்களுக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ண மாதிரியோ அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அமையுங்க. எல்லாம் இயற்கையிலேயே அந்த ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையே இருக்கும். வேலை சார்ந்து அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நம்ம கேர் எடுத்து அந்த மனசு உடம்பெல்லாம் போட்டு கசக்கி பிழிஞ்சு ஏன் அவ்வளோ ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மேலோட்டமாக கரெக்டாக இந்த ஜாபு இந்த இதான் அப்படிங்கிற மாதிரி அந்த செலக்டிவாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பம் தான் 6வது வீடாக வரும். அப்போ எந்த ஒரு கம்பெனி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இந்த இதில் லிஃப்டில் ஏறி போகிறது, இது மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு உயர்வான இடத்துல தான் உங்களுக்கு ஜாபு கிடைக்கும். வெளிநாடு ஜாபு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்துட்டு வந்திருப்பீங்க, வெளிநாடு கொஞ்ச நாள் போயிட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் போகக்கூடிய அமைப்புகளும் கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப கிடைக்கக்கூடிய விஷயங்களாக நடக்கும். அப்போ உங்களுடைய அந்த சனி பகவான் அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த கூட ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸு
நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அனுசரணையாக போகக்கூடிய லேடிஸாக தான் இருப்பீங்க. அதில் எல்லாம் தவறாக இல்லை. அதுவே என்ன ஆகுனா, உங்களுக்கு அவங்க அப்படி தானே விட்டு கொடுத்து ஜாலியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மெஜாரிட்டியாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை மீறி அவங்க ஏதாவது பண்ணிவிட்டு நைஸாக வந்து அவங்க அந்த ஒரு வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகளோ அல்லது ப்ரொமோஷன் வச்சுக்கிங்களேன், அந்த ப்ரொமோஷனை தட்டி பறிச்சிருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே அது கண்டிப்பாக வரும். அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்லாம் கூட ஆசைப்படுவாங்க. இந்த ஏதாவது சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கன்னிராசி பெண்களுக்கு இயற்கையிலேயே வரும். அப்போ அந்த முயற்சி நிறைய அதுக்காக போடுவீங்க, நிறைய முயற்சி போடுவேன். அதுக்காக இறங்கி வேலை செய்யக்கூடிய குணங்களும் இருக்கும். ஆனால் அப்பப்போ அந்த சோம்பேறித்தனமோ, எப்பயுமே இந்த குடும்பம் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க கோட்டை விட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் இந்த மாதிரி கன்னிராசி லேடிஸ் வந்து அந்த ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதோ, பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் என்னோட கேரக்டர் இப்படி தான், நான் இப்படி தான் அப்படிங்க நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு அடமெண்ட்டு இருக்கும். அப்படி வேலைக்கு போக முடியல காரணம் 2-6-10 வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த புதன் என்னென்னா அந்த கற்பனையிலேயே வாழ்கிறது, நமக்கு வேலை பாருங்க இப்படியே சமைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு. எனி டைம் பாத்திரம் கழுவுறது, எனி டைம் நம்ம வந்து வீடை க்ளீன் பண்ணணும், க்ளீன் மாதிரி வச்சுக்கணும், தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு புலம்பல்கள், புலம்பிக்கிட்டே இருக்கிறது. யார் வந்தாலும் அதை பற்றி சொல்கிறது. அவெல்லாம் பாரு நல்லா இருக்காங்க, என்னை விட கம்மியாக தான் படித்தா, அவ்வளோ கஷ்டப்பட்டா, இப்போ லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டா, கோடீஸ்வரனை கட்டிக்கிட்டா. இது மாதிரி ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி சொல்லி ஆதங்கப்படக்கூடிய அமைப்பு. அப்போ வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த பில்டிங் கான்ட்ராக்டு, வீடு சம்மந்தமானது, அதே மாதிரி மருத்துவத்துறையெல்லாம் வந்திருந்தால் கூட ரொம்ப அவங்க கேர் எடுத்து பெரிய இதாக இருக்க மாட்டாங்க. கிளினிக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறது, இது மாதிரி சப்பாக தான் இவங்க வேலை செய்யக்கூடிய. அவங்க நிறைய நர்ஸு வேலை செய்யக்கூடியவங்களாம் கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க. அதாவது தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய உடம்பு வந்து வருத்தி வேலை செய்யக்கூடிய, கண்முழிச்சு வேலை செய்யக்கூடிய தொழிலெலாம் வந்து நிறையா வரும். அலைச்சலான தொழில்கள் வரும். அதுலேயும் வந்து அங்கே ட்ராவல் தான் எனக்கு வந்து அலைச்சலை ஒழிய, மற்றபடி அங்கே எனக்கு ஒர்க்கு ரொம்ப பெருசாக இல்லை அப்படியும் வரும். அது மாதிரி ஜாபில் இருக்கிறவங்க வருவாங்க. டீச்சிங் லைனு, அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நல்லா இது பண்ணுறது. அதே வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கார்டன் வச்சுக்கிறது, தோட்டந்துறவு, மாடி தோட்டம் வச்சுக்கிறது, சைடில் வீட்டில் அந்த மாதிரி ஒரு இயற்கையோட ஆசையோட வளரக்கூடியவங்க, ஆசையோட நீங்கள் அந்த இயற்கை செடிகள் எல்லாம் வளர்க்கக்கூடியவங்க, காய்கறி எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம இந்த ஆர்கானிக் விஷயத்துலலாம் பார்த்து சாப்பிடணும், உணவு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையிலேயே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மைனஸாகவும் அதனால் ஆயிரும், ப்ளஸ்ஸாகவும் ஆயிரும். ஹெல்த் இஷ்யூ, நல்லா இருந்தேன், நல்லா தான் நான் எல்லாமே எடுத்துக்குவேன், ரொம்ப தன்னை கேர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனாலும் என்ன ஆகுது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ எனக்கு வந்திருக்குது அப்படின்ட்டு. அதே போல் தான் நான் நல்லா நடந்துக்கிறேன், நல்லா தான் எல்லா விஷயமும் நான் எதிர்பார்ப்பை விட கம்மியாக இருந்தாலும் மாமியார் குறை சொல்கிறாங்க, நாத்தனார் குறை சொல்கிறாங்க, என்னோட கணவர் என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தில் நிறைய பேர்த்துக்கு கோர்ட்டு வம்பு கேஸு வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஆதங்கத்தை வந்து வேறு மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தை நீங்களே உங்கள் மேலே பழிய போட்டுக்கிட்டு, அதை நான் தான் அப்படி பண்ணினேன், இவங்க பிடிக்காதனால இன்னொரு விஷயத்த நீங்களே கிரியேட் பண்ணி தப்பிச்சு வர்றதுக்கு, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். அது ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து எப்படி கலந்துக்கிறது, அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லெசன் எடுக்கிறது, அல்லது ஒரு சினிமா அளவுக்கு அதை கொண்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நாடகத்தன்மையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் கன்னிராசிக்காரங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
அப்போ அந்த சுக்கரங்கும் போது அழகு துறையில் இருப்பீங்க, பியூட்டி பார்லர் வைக்கிறது, டிசைனிங் இன்ஜினியரிங்லாம் இருக்கிறது, அதே போல் நல்ல ஆர்கிடெக்சர், இதெல்லாம் கூட நிறைய வந்து கற்பனா சக்தி இருக்கு. புதனுடைய ஆதிக்கம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறது. இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணை பாதிக்கும், கண் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கன்னிராசிக்கு சொல்லலாம். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கும்போது நமக்கு பெருமாள் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதருடைய வழிபாடு, உங்களுடைய தொழில் சார்ந்துக்கு அப்படிங்கும்போது இந்த துலாபாரம் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இந்த தொழிலில் ஜாபில் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது வீட்டிலையே பல என்னால் செய்ய முடியலங்க அப்படிங்கிற அந்த வருமானம் ஈட்டுறதுக்கு கஷ்டப்படுறது, இன்கம் சோர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த துலாபாரம் அப்படிங்கிற இது நீங்கள் பெருமாள் கோயிலில் கொடுத்து பாருங்கள். பழங்கள், வாழைப்பழம் இது மாதிரி கொடுக்கலாம். அல்லது வேறு நீங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ உங்கள் தசாபுத்திக்கு ஓரிடண்ட்டாக நீங்கள் அந்த பொருளை கொடுக்கும்போது அது சக்ஸஸ் ஆகும். நிறைய ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வெற்றியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது எந்த துறையில் சார்ந்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத தொழில் சார்ந்து எடுக்கிறோம். அதே வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருந்து இன்றைக்கி அடிஷ்னலாக எத்தனையோ ஜாப் வந்திருக்கு. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கொடுக்கறது, அதே போல் நீங்கள் ஸ்டிச்சிங்கில் நிறையா இது பண்ணுறது, செல்ஃபாக நீங்கள் நிறைய பிஸ்னஸ் வந்து சின்ன சின்ன சிறு தொழில்கள்லாம் நிறையா இருக்குது. நவதானியம் வச்சு நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம், அதே மாதிரி பொடி, இட்லி பொடி, இது மாதிரி சின்ன சின்ன தொழில்கள்லாம் செய்யறதுனால கன்னிராசி பெண்கள் வந்து நிறையா வந்து தன்னை மெருகேற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் வந்தால் டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த வருடம் எப்படி இருக்கு மேடம் இருக்கும், தசாபுத்தி எனக்கு நல்லா இருக்கான, வேலையே செய்ய முடியாதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறதா நல்லது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.